நல்லா படிக்கிறீங்களோ இல்லையோ, பாயிண்ட் நம்பர் 1, பொய் சொல்லாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், பொய் சொல்லாதீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சமூகமே ரொம்ப பொய் சொல்லுது. ஒரு காலகட்டத்தில் வீட்டில் யாராவது ஒருத்தன் பொய் சொல்லாத பொய் சொல்லாத பொய் சொல்லாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். எங்கள் வீட்டிலலாம் எங்கள் ஆசிரியர்களை கூட வேறு எந்த தப்பு நீ பண்ணால் கூட நான் உன்னை மன்னிச்சிருவேன், பொய் சொன்ன காது அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு எந்த தப்பு வேணாலும் நீங்கள் பண்ணலாம், அதை ஓரளவு மன்னிச்சிருவேன், பொய் சொல்லாது. இப்போலாம் சமூகமே கொஞ்சம் குயுக்தியாக மாறிடுச்சு. கொஞ்சம் பொய்கை சொன்னால் தான் பொழைக்க முடியும் அப்படின்னு நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, லேசாக புளிக்கடா எங்கிட்ட மட்டும் புழுகாது அப்படிங்கிறான். பொய் சொன்னால் தான் கொஞ்சம் ஜெயிக்க முடியுங்கிற அளவுக்கு இந்த சமூகம் கரப்டாக இருக்குது. அந்த சமூகம் உங்களை கரப்ட் பண்ணிடும். தயவு செஞ்சு சின்ன வயசு பசங்க, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் பசங்க, ரொம்ப பழைய செய்தியாக இருந்தாலும் கூட ரொம்ப மாடர்னாக பேசுகிறவன் அப்படின்னு பேர் எடுத்த நான் சொல்கிறேன், பொய் பேசாத. பாயிண்ட் நம்பர் 1, ஒரு நாளும் பொய் பேசாத, முடிஞ்ச வரைக்கும் பொய் பேசாத, தப்பு இல்லை. 2வது முக்கியமான விஷயம், தப்புன்னு நடந்தா ஒதுங்கி போகாத. இதான் நம்ம ஊரில் போய் சொல்லித்தரான். நீ ஏன் சண்டை போகிற இடத்துல போயிருந்த 20 வருஷத்துக்கு முன்னால் 15 வருஷத்துக்கு முன்னால், ஏன்டா ரோட்டில் நம்ம தெருவில் 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க, ரூமுக்குள்ளே உட்காந்துருக்க, எந்திரிச்சு போடா அப்படின்னு அடிப்பாங்க. இப்போல்லாம் டேய் சண்டை நடக்குது ஒடியாந்துருங்கிறாங்க. நீங்கள் போய் சண்டை போடுங்க நான் சொல்லலை, உங்களுக்கு எல்லாத்துலேயும் சம்பந்தம் இல்லைன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. யூ நீட் டு ஹாவ் அ சோஷியல் பார்ட்டிசிபேஷன். இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. அந்த பங்கு உங்களுக்கு இல்லைங்கிற பட்சத்தில் தான் ஆளுக்கு தனித்தனி தீவா திரியிறோம். அவனுக்கு பிரச்சனை அவனோடது, இவன் பிரச்சனை இவனோடது, ஏன் பிரச்சனை என்னோடது. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் ஒருத்தனுக்காக போய் நின்னாதான் உங்களுக்காக ஒருத்தன் வந்து நிற்பான். அடுத்தவனுக்கு பிரச்சனைனா போய் நில்லுங்க. நீங்கள் அப்படிலாம் நிற்க மாட்டீங்கிற நம்பிக்கையில் தான் உங்களை ஆளுக்கு ஒரு திசையை அடிக்கிறானோ. முதல் முக்கியமான விஷயம், பொய் சொல்லாதீங்க. 2வது, தவறு நடந்தால் தட்டி கேட்கணுங்கிற எண்ணத்துலேருந்து ஒரு நாள் பின்வாங்காதீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் 2 வாய்ப்பாடு படித்து 1 கிளிக்க வேணாம். அதில் 2 மார்க் குறைஞ்சா பரவாயில்ல, போட்டு ஒன்றும் நட்டம் இல்லை. 100க்கு 100 எடுத்து இங்கே ஒன்றும் கிளிக்க போகிறதில்ல. நம்ம அந்த 100க்கு 98 எடுத்து 2 மார்க்கை விட்டுவிட்டு 4 பேரை காப்பாற்றிட்டா நீ தான் நல்லா படித்தவன். பொய் சொல்லாத. தவறுன்னு தெரிஞ்சால் தட்டி கேட்கறதுக்கு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. 3வது முக்கியமான விஷயம், எந்த விஷயமா இருந்தாலும் பயப்படாமல் கேள்வி கேளுங்க. நம்ம ஊரில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. நல்லா படிக்கணும் ஆனால் கேள்வி கேட்கக்கூடாது. எப்படி? நல்லா படிக்கணும் ஆனால் கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம ஊரில் எல்லாமே பயங்கர டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணுவாங்க. சிகரெட்டு குடிக்கக்கூடாது ஆனால் விற்கலாம், ரைட்டா? பான்பராக விற்கக்கூடாது ஆனால் திங்கலாம். லாஜிக் எப்படி? சிகரெட்டு குடிக்கக்கூடாது விற்கலாம், பான்பராக திங்கக்கூடாது விற்கலாம். இது மாதிரி ஏகப்பட்ட குழப்பம்லாம் வச்சுருப்பானுங்க. குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு ஏழை குடிச்சிட்டு கிடக்கிறதான் காட்டுவாங்க. முதல் நாள் நைட்டு பணக்கார பாரில் ஒருத்தன் குடிச்சிட்டு விழுந்ததை பற்றிலாம் சொல்ல மாட்டாங்க. குடிக்கிறதுனாவே ஏழை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்குவானுங்க இவனுங்களா. அதே மாதிரி நமக்கும் சில கணக்குகளெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. சில விஷயங்களை நம்பாதீங்க. மை பர்சனல் ரெக்வஸ்ட் டு த பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஹியர், தயவு செஞ்சு பையன் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள். அது ஏற்று கேட்கறது இல்லை, புரிஞ்சு கேட்கறது. அறிவினுடைய முதல் நிலையே கேள்வியை கேட்பது தான். கேள்வி கேட்பது தான் அறிவின் முதல் நிலை. படித்தவன் கேள்வி கேட்பான். அதனால் அப்போ தான் படித்தவன் அர்த்தம். நம்ம ஊர் எப்படி தெரியுமா, நீ நல்லா படிக்கணும், வாயை மூட்டிருக்கணும். எப்படி படித்தா வாயை மூட்டிருக்குது? நான் படித்தா கேள்வி கேட்பான், பதில் சொல்ல வேண்டியது உங்கள் பொறுப்பும் கடமையும். படிச்சுட்டு கேள்வி கேட்குறவனுக்கு அதிக பிரசிங்கன்னு ஒத்த பேர் வச்சுறீங்க. டிவியில் கோபிநாத் கேள்வி கேட்டால் மட்டும் கை தட்டுறீங்க. என்ன நியாயமையாது சொல்லுங்கள்? ஊராம்ட்டு பிள்ளை கேள்வி கேட்டால் சூப்பரு, உங்கோட்டு பிள்ளை கேள்வி கேட்டால் அதிக பிரசிங்கத்தனமா? வாட் இஸ் தட்? அப்புறம் நீ கோபிநாத்தை போல வா, அது என்னது? அதில் கூட ஒரு தப்பிச்சுக்கிட்டாருங்க. அதில் கூட வரிசையாக சொல்லிவிட்டு இப்போ இதுக்கு வேறு விளக்கம் கொடுக்கணுமே, நீ என்ன மாதிரி வராத, நீயாவது நல்லா வான்னு நான் சொல்லணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கல. நான் இப்படி சொல்லுவேன், ஆனால் அவரை கேட்டால் நீங்கள் உங்களை போல வாருங்கள் என்று தான் சொல்லுவார்னு அது வரைக்கும் அதையும் சேர்த்தே சொல்லிவிட்டாப்ல. ஸோ தயவு செய்து கேள்வி கேட்கிறவனை உடனடியாக அதிக பிரசங்க என்று முத்திரை குத்தி தள்ளாதே. இந்த சமூகம் ரொம்ப முரண்பாடுகள் கொண்டதாக இருக்கிறது. பிக் பாஸ் பார்த்துட்டு ஓவியாவை தூக்கி வச்சு கொண்டாடுது. அடே அப்பா, இந்த உலகத்தில் ஓவியானா அவன் ஐயோ ஓவியாவுக்கு இப்படி ஆயிடுச்சாம்லடா, அம்மா அப்பா காணா கூட விட்டுவாங்களாட்டு. ஆனால் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறேன். நானும் ஓவியாவுடைய ஃபேன் அந்த ஷோவில், ரைட்டா? இருங்க வாரேன். ஆனால் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிற, உண்மையை மூஞ்சிக்கு முன்னால் பேசுகிற, தப்புனா தப்புன்னு சொல்கிற ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம வீட்டில் இருந்தால் அவளை ஓவியாவை கொண்டாடுற மாதிரி நீங்கள் கொண்டாடுவீங்களா? எப்போ அதுக்கு உங்களுக்கு மனசு வருதோ அன்னைக்கு தான் நாம் ஜெயிச்சோம்னு அர்த்தம். இது என்ன ஏமாத்து வேலை? அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் வாயை மூடு, திமிரு பிடிச்சவ, இப்படிலாம் இருந்தால் உனக்கு எப்படி கல்யாணம் ஆகும்?
அப்ப உண்மையை முகத்துக்கு நேராக பேசுகிற ஓவியாவை பிடிக்கிறது, உங்கள் வீட்டில் ஒருத்தி பேசினால் பிடிக்கல. இந்த சமூகம் முரண்பாடுகளுடைய சமூகம் தான். அதனால உங்களுக்கு ஒன்று சொல்றேன், இந்த சமூகம் எத்தனை முறை உங்கள் தலையில் அடித்தாலும், இந்த சமூகம் உங்களை எத்தனை முறை வாயை மூடு என்று சொன்னாலும், கேட்க வேண்டிய இடத்துல கரெக்டா கேள்வியை கேளு, ஒரு நாள் பயப்படாது. டோன்ட் வரி அபவுட் தட். தட் இஸ் யுவர் எஜுகேஷன் ரைட். கல்வி அதுதான் நமக்கு சொல்லித் தருது. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கையில் சும்மா ஒன்றும் சொல்லக்கூடாது. கேள்விதான் ஞானமே. படிச்சவன் கேள்வி கேட்பான், படிச்சவனுக்கு உலகம் புரியும், உலகம் புரிஞ்சா அவன் கேள்வி கேட்பான். 1000 கேள்வி கேட்கத்தான் செய்வான். கேட்கறதுக்காக நீங்க பதில் சொல்லணும். சொல்லலைனா ஒத்துவர. நம்ம உலகம் அதான் சொல்லல, முதல்ல இருந்து இது முரண்பாடுடைய ஒரு சமூகம் தான். சின்ன வயசுல நம்மளை பேசுமானங்க, ஞாபகம் இருக்கா? 2 வயசு பிள்ளைய தூக்கி வச்சுட்டு சாவு அடிப்பானோ. அம்மா சொல்லு, அப்பா சொல்லு, ஆயா சொல்லு, அது எல்லாத்துக்கும் பேபா தான் சொல்லும். அதுக்கு இவங்களே விளக்கம் சொல்லுவாங்க. பத்தியா சித்தின்னு சொன்னான், டே பேபா எங்க இருக்கு, சித்தி எங்கடா இருக்கு சொல்லுவாங்க. ஆனா அதே குழந்தை ஒரு 3 வயசை சுமாராக பேச ஆரம்பிச்சு ஒரு 3.5 வயசுல நம்ம அவனை பிச்சை எறிவானோ. ஒரு நாளைக்கு 150 கேள்வி கேட்பானுங்க. ஒரு நாளைக்கு 150 கேள்வி கேட்பான். வானம் எங்கே இருக்கு, நிலா எங்கே இருக்கு, அது ரொம்ப தூரம்டா, அது பெரியம்மா வீடு போகிற தூரம், அப்போவா போவான். அவங்க எப்படியா போக முடியாதான், பெரியம்மா வீடு தூரம் சொன்னால் பெரியம்மா வீடு போன வாரம் போனோம்ல, அப்போவா நிலாக்கும் போவோம்மா. நல்ல அப்போ 10 கேள்வி தாங்குவான், கொஞ்சம் பொறுமையான அப்போ 15 கேள்வி தாங்குவான். அதுக்கு மேலே வாயை மூடு அப்படின்றாங்க. இந்தியாவில் இருக்க ஒரே ஃபார்முலா வாயை மூடு, பேசு. நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஃபார்முலா பேசு. பேச வேண்டிய இடத்துல பேசாம விட்டதுனால தான் இன்னைக்கு சாவை கொடுத்துட்டு பேசாம இருக்கிறோம். ரைட்? பேச வேண்டிய இடத்துல பேசாம இருந்ததுனால தான் சாவை கொடுத்துட்டு பேசாம இருக்கோம். பேச வேண்டிய இடத்துல பேசுங்க, பயப்படாதீங்க, தப்பு இல்லை. படிச்சா பேசணும், கேள்விதான் ஞானமே. இந்த சமூகம் அப்படி முரண்பாடோட தான் இருக்கும். நீங்க தான் மாத்திக்கணும். தூக்கி போட்டு மிதி படி பாசு பேசு பேசு பேசுன்னு அந்த பாடுபடுத்தினவனுங்க அதே புள்ள அதுவா பேசுறப்ப வாயை மூடுங்கிறான். என்ன கதை? இந்த பிள்ளைய தானே ஒரு 6 மாசத்துக்கு முன்னால கெஞ்சினீங்க, அப்பான்னு சொல்லு, அம்மான்னு சொல்லு, அத்தேன்னு சொல்லுனீங்க. அது எப்படி? நான் ஏன் ஜௌரியத்துக்கு பேசு, எனக்கு போர் அடிக்கிறப்ப நீ பேசலாம். பேசுதல் என்பது அடுத்தவனுடைய அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டதல்ல, அது உங்கள் அதிகாரத்தை நீங்கள் நிலைநிறுத்துவதற்காக வைத்திருக்கக்கூடிய மாபெரும் ஆயுதம். இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி those people who are on IAS, IPS, IFS, IRSக்கு படிக்கக்கூடிய பசங்க ரொம்ப முக்கியமாக பேசுங்க. நீங்கள் தான் மக்கள்கிட்ட அட்ரஸ் பண்ண போறீங்க. உலகத்தில் ரொம்ப ஈஸி, ஏற்கனவே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொய்யான விஷயமா இருந்தாலும் கூட அதை ஈஸியாக பேசிட்டு போயிடலாம். ஆனால் மக்களால் உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயத்தை திமிரோட துணிச்சலோட நான் புரிய வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பேசுறதுக்கு பேர் தான் பேச்சு. தட்ஸ் கால் ஸ்பீச். அதுதான் பேச்சு. எல்லாரும் பொது புத்தியில் இருக்கிறத எல்லாருமே பண்ணிட்டு போறதுல என்ன தப்பு இருக்கு? ஆசிரியர்கள் தாயை போல இருங்கள் அப்படின்னா என்ன கூட கைத்தட்டுவாங்க. நோ, நீங்க அம்மா அம்மா இருக்கப்படாது அப்படின்னு சொல்றதுக்கு தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வேணும். அப்படின்னு சொல்றதுக்கு தான் உங்கள்கிட்ட கண்டென்ட் வேணும். பி கண்டென்டட். இன்ஃபர்மேஷன். செந்தில் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படிம்பார். எந்த பெருமாள் கோயிலில் என்னைக்கு ஓட்ட வடை போடுவான்னு எனக்கு தான் தெரியும் அப்படிமா. இட்ஸ் அன் இன்ஃபர்மேஷன், ட்ரூ. அது செந்தில் சொன்னதுனால உங்களுக்கு சிரிப்பார். நான் ஒரு பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸில் சண்டையில் கிளியாத சட்டை எங்கே இருக்குங்கிற டைட்டில் வச்சு 1 மணி நேரம் பேசினேன். எல்லாம் பெரிய பிஸ்னஸ் மேன். அது என்ன வடிவேலு சொன்னதுக்காக நக்கலாக பார்க்கணுமா என்ன? There must be a depreciation in every business. There must be a damage in any business. If you get into any risky stuff that you need to face some depreciation and loss, that's called சண்டையில் கிளியாத சட்டை எங்கே இருக்கு. ரைட்டு தானே? அது இன்னும் பயங்கர ஒரு ஆள், நீளமாக உயரமாக இருக்க ஒருத்தன் தான் தகவல் சொல்லணும்னு ஏதாவது இருக்கா என்ன? தயவு செய்து தகவல் எங்கிருந்தாலும் தேடி பெற்றுக்கொள்ளுங்கள். தகவலை அடுத்த சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க பாருங்கள். எவ்வளவு மார்க் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளுங்கள். சமூகத்தின் மீது பிரியத்தோடு இருங்கள். சின்ன பசங்களுக்கு மறுபடியும் நான் சொல்ற 3 முக்கியமான விஷயம். பொய் சொல்லாதீங்க. தவறு நீங்கள் நினைக்கிறது தட்டி கேட்காம நகர்ந்து போகாதீங்க. 3வது முக்கியமான விஷயம், யார் எவ்வளவு தடுத்தாலும் நீங்கள் கேள்வி கேட்கறதுல குறைச்சிக்காதீங்க. அதனால் உங்களுக்கு என்ன பேர் கிடைச்சாலும் பரவாயில்ல. எல்லாரையும் வாய மூடி, வாய மூடுன்னு சொல்லி எல்லா பயிலும் வாய மூடி எதுக்கு? படித்தவன்லாம் வாய மூடிட்டு இருக்கிறதுனால தான் படிக்காதவன்லாம் பேசுகிறான். ரைட்டு தானே? ரைட்டா இல்லையா? ஒரு தவறு நடக்குதுன்னா அது கெட்டவங்களால மட்டும் நடந்துச்சுன்னு இல்லை, அங்கே கேட்க வேண்டிய நல்லவங்க வாய மூடிக்கிட்டு இருந்ததுனாலையும் தான் நடந்துச்சுங்கிறது தான் முக்கியம். கெட்டவனின் சத்தத்தை நீங்கள் அடக்க வேண்டும் என்றால் நல்லவன் தன்னுடைய மௌனத்தை கலைக்க வேண்டும். அதற்காக நீங்க பேசணும். அதுக்கு தான் நீங்க பேசணும். அந்த பேச்சு என்பது என்ன? இந்த சமூகத்திற்கான பேச்சு, எளிய மக்களுக்கான பேச்சு, இல்லாத மனிதர்களுக்கான பேச்சு, அநீதிக்கு எதிரான பேச்சு,
உலக நாடுகளுக்கு முன்னால் நீங்கள் யார் என்று நிரூபிப்பதற்கான பேச்சு, ஏழ்மையை உடைத்து எறிவதற்கான பேச்சு, ஊழலை தூக்கி எறிவதற்கான பேச்சு, சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கான பேச்சு, நாங்கள் எல்லோரும் ஒன்றுதான் என்பதை உலகத்திற்கு உறுதிப்படுத்துவதற்கான பேச்சு, இல்லாதவரை கைதூக்கி விடுவோம் என்ற கருணையோடு கூடிய பேச்சு வெறும் அரட்டை என்று. That we need to think for the society and speak for the society. And I believe strongly about my next generation who has the capability to do that. நான் விட்டதெல்லாம் என்னுடைய தம்பிகளும் தங்கைகளும் இழுத்து பிடிப்பாங்க, நான் தீவிரமா நம்புறேன். அதனால தான் தொண்டை தண்ணி வத்த உங்ககிட்ட கத்துறேன். நானும் 4 காமெடி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். டிவியில் நான் வரல, என் மூஞ்சியை பார்த்து நீங்களும் கை தட்டிட்டு போகலாம். எதுக்கு தொண்டைகளையே கத்துறேன்? நான் விட்டது எல்லாத்தையும் என் தம்பியும் தங்கச்சியும் பிடிச்சிருவாங்கிற நம்பிக்கையில கத்துறேன். உனக்கும் நம்பிக்கை இருக்காங்கிறதா கேள்வி. That's $1 million question that you guys need to answer for that. நீங்க இனிமே கேட்கல? நோ. வாழ்க்கையில் 2 விஷயம் ரொம்ப முக்கியம். People those who create history, people those who read history. வரலாறை உருவாக்குகிறவர், வரலாற்றை படிக்கிறவர்கள். Let us create history. நம்ம தலைமுறைக்கு வரலாறை படிச்சு மட்டும் பழக்கமே கிடையாது. மைண்ட் இட். வரலாறை உருவாக்கித்தான் நமக்கு பழக்கம். இங்கேருந்து 1/2 மணி நேரமா 3/4 மணி நேரமா நிக்கிதே இத்தனை ஆண்டு காலமா ஒரு கட்டடம் சொன்னாரே, அந்த அறிவே நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணல. போய் உலக இன்னைக்கு போய் பாருங்க, வெள்ளைக்காரன் தான் வந்து நிக்கிறான். உலகத்தில் வரலாறை உருவாக்கியதுதான் நம்முடைய வரலாறு. வெறும் வரலாறு படிக்கக்கூடிய சாதாரண ஆட்கள் அல்ல நம்ம. We always create history. Let us create another history. நீங்க எங்க அடிச்சாலும் அங்க எந்திரிச்சு நிப்போம். நீங்க எங்க உதைச்சாலும் மறுபடியும் வந்து நிப்போம். நீங்க எவ்வளவு அடிச்சாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திமிந்து நிற்கக்கூடிய அறிவும் திறனும் மன உறுதியும் நம்ம கிட்ட இருக்கு. நம்முடைய பிள்ளைகள்கிட்ட இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்குது இந்த மன உறுதி தான். ஆசிரியர்களுக்கு ஒரே வேண்டுகோள் இது மட்டும்தான், நெஞ்சில் உரமும் நேர்மையும் கொண்ட பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஆளாளுக்கு எங்களுக்கு பொறுப்பு இருக்குங்க. ஆனால் அந்த பையில எங்களை மதிக்கிறாங்களா, நாங்கள் செய்யறதெல்லாம் புரிஞ்சுக்கிறானுங்களா, இவனுங்களாம் நாங்கள் எவ்வளவு நல்லது கெட்டது செஞ்சாலும் எங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குதா? கிடைக்காது. அவ்வளவுதான். அதெல்லாம் மாணவர்கள் உங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. அப்பெல்லாம் நான் பொய் சொல்ல மாட்டேன். கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் அது கிடைக்காது. ஆனால் எப்போது உங்களுக்கு கிடைக்கணுமோ அது அப்போ கிடைக்கும். அதுக்கு ஒரு மனநிலை வேணும். ஆசிரியராக இருப்பதற்கு ஒரு மனநிலை வேண்டும். அது ஒரு அப்பாவின் மனசு வேண்டும். யூ நீட் டு ஹேவ் அ ஃபாதர்ஸ் மைண்ட் டு பிகம் அ டீச்சர். தந்தையரை பார்த்துருக்கீங்களா? அப்பாக்களை தந்தைகள் ஒரு நாளும் அங்கீகாரத்திற்காக அலட்டி கொண்டதே கிடையாது. அப்பாக்கள் அலட்டிக்கவே மாட்டாங்க. நம்ம வீட்டில் அம்மாக்கள்லாம் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, பார்ப்பா உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தேன், பால் ஊட்டி தயிர் ஊட்டி என்னென்னமோ ஊட்டி. நம்ம பாட்டி வீட்டில் வளர்ந்துருந்தாலும் கூட அதுதான் சொல்லுவாங்க, உன்னை பெத்தெடுக்க அவ்வளோ சிரமப்பட்டேன், ஆப்ரேஷனில் தான் உன்னை பெத்துட்டு உன் முகத்தை பார்த்தவொடனே தான் அவ்வளோ சந்தோஷம். அம்மாக்கள் கூட அடிக்கடி சொல்லுவாங்க. தந்தையர்கள் ஒரு நாளும் தங்கள் தியாகத்தை அறிவித்து கொண்டதே கிடையாது. அப்பாக்கள் சொல்லவே மாட்டாங்க. உனக்காக ஓடா தேஞ்சு நீ பாரு ஷூ போட்டிருக்க, நான் செருப்பு போட்டிருக்கேன்னு அப்பன் சொல்லவே மாட்டான். வீட்டில் ஒரு ஆப்பிள் பழம் இருந்துச்சுன்னா அந்த ஓரமாக லைட்டாக கனிஞ்சு அழுகுன மாதிரி இருக்க பக்கத்தை மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டுவிட்டு மீதி அப்பா வச்சுட்டு போயிடுவார். அழுகுன பக்கம் அப்பன் திங்கட்டும், நல்லதை புள்ள திங்கட்டும் நினைக்கிற அப்பன் ஒரு நாள் நான் அதுக்கு தான் அப்படி வச்சேன்னு சொல்லவே மாட்டான். அப்பாக்கள் எனக்காக சொன்னாங்களா, உனக்காக நான் அழுகுன பக்கத்தை சாப்பிட்டேன், நீ நல்லதை சாப்பிடு அப்படின்னு டிவி சீரியலில் வர்ற மாதிரி சத்தியமாக ஒரு அப்பன்னு சொல்ல மாட்டான். அப்பாக்கள் ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. வீட்டில் எப்படி பார்த்துட்டு எனக்கு ஒரு ஹோட்டலுக்கு இங்கேருந்து போவான், எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணிட்டு தான். சில நேரங்களில் சில அப்பாக்கள் உண்டு, எல்லாருக்கும் பூரிம்பார், நமக்கு பிடிச்ச பூரி எல்லாம் திங்கட்டும்ட்டு. ஆனால் பெரும்பாலும் அப்பாக்கள் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் என்னென்னு கேட்டு கடைசியாக அவர் எனக்கு வயிறு சரியில்லை ஒரு காஃபி மட்டும் அப்படிம்பார். அவர் வச்சிருந்த 400 ரூபா பட்ஜெட்டுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ண பிறகு அந்த பட்ஜெட்டை தாண்டி அவரால் போக முடியாது. அதுக்காக பிள்ளைகளை குறைச்சிக்கன்னு சொல்ல முடியாது. பல நேரங்களில் நீங்கள் இதெல்லாம் உங்கள் வீட்டில் செக் பண்ணுங்கள். அழுகின பக்கத்தை மட்டுமே சாப்பிட்ற அப்பாக்கள் நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்கான். ஹோட்டலுக்கு நீங்கள் போகிறப்ப உங்களுக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு வெறும் காஃபி போதுன்னு சொல்லிட்டு திரும்பி வரக்கூடிய அப்பாக்கள் நிறையா. நான் 1000 இடத்துக்கு வெளியே திரும்ப போகிறேன், நான் போகிற இடத்துல சாப்பிட்டுக்கிறேன். அம்மாவுக்கு அது புரியும். ஏங்க நீங்கள் ஒரு தோசை சொல்லிக்கிட்டா என்னன்னா, நான் 1000 இடத்துக்கு போகிறேன் பிள்ளையை சாப்பிட்டுட்டுன்னு பேசாமல் உட்காந்துருப்பேன். கையில் 25,000 ரூபா முள்ளங்கி பத்த மாதிரி சம்பளம் வாங்கிட்டு வரல, ஒரு 1000 ரூபா எடுத்து செலவு பண்ண என்ன மோசமாக போச்சு நினைப்பார். ஆனால் இருக்கட்டும், அவனுக்கு எதுக்காக தேவைப்படும். அவன் வேற அந்த ஒரு கம்ப்யூட்டர் கேட்டான், ஒரு இஎம்ஐயில் வாங்கி கொடுப்போன்னு அந்த 1000ஐயும் சுருக்கி பாக்கெட்டில் வச்சுட்டு வந்துக்கிட்டே இருப்பார். கையில் காசுன்னு செலவு பண்ண மாட்டார். இப்படிப்பட்ட அப்பனை ஒரு 16 வயசில் நம்ம பயிலுக்கு கழுவி ஊற்றுவானுவோம். டீ கடை வாசலில் உட்காந்துக்கிட்டு உங்கள் அப்பனை அப்படித்தானே, எங்கள் அப்பனை அப்படித்தான் மாப்பிள்ள 10 காசு இறக்க மாட்டான், 100 ரூபா காசுக்கு 100 தடவை கேள்வி கேட்பான். இந்த ஆள் என்னைக்கு அவரை விட்டு நான் போகிறேனோ அதுக்காக நான் ஹாஸ்டலுக்கு போகிறேன்லாம் சொல்லுவானு. அது அப்பாவுக்கும் தெரியும். மேலே தெருல பயலுக்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப கேவலமாக உன் மகன் பேசியிருக்கான், இன்னைக்கு கொஞ்சம் கண்டிச்சு வேணாம்.
விடுறா விடுறா அப்படிம்பார் அப்பா. தன்னை பற்றி அவன் தவறாக பேசுகிறான் என்று அவருக்கு தெரியும். தன்னுடைய தியாகத்தை அவன் புரிந்து கொள்ளவில்லை என்று அவனுக்கு தெரியும். தன்னுடைய உள்ளார்ந்த அன்பை அவன் உணர்ந்து கொள்ளவில்லை என்பது தெரியும். தான் செய்யக்கூடிய எதற்குமே நன்றி கடன்பட்டவனாக அவன் இல்லை என்பதெல்லாம் தெரியும். தெரிந்தும் கூட தந்தை அதை கவலையே படமாட்டார். நீ என்னை என்ன வேணாலும் நினைச்சுக்க, என்னை கெட்டவன்னு கூட வச்சுக்க, உன் வாழ்க்கையின் பெரும் வில்லனாக கூட நான் இருந்துட்டு போறேன், நான் நாசமா கூட போயிடுறேன், நீ நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனசு அப்பாவின் மனசு. அது வேற யாருக்கு வராது. அந்த மனசை உங்களால் வாங்கிக்க முடியும்னா தான் இன்னைக்கு டீச்சராக இருக்க முடியும். அவ்வளோதான். அவன் படிக்கும்போது உங்களை பாராட்ட மாட்டான், பாடம் சொல்லி தரும்போது எங்கள் டீச்சர் மாதிரி உண்டான்னு சொல்ல மாட்டான், நீங்கள் செய்யக்கூடிய எந்த தியாகத்தை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டான், உங்களை ஒரு எதிரி போலவே பாவிப்பான், ஸ்டாஃப் ரூம்குள்ள வந்து கும்பிட்டுட்டு வெளியில் வந்து உங்களை வண்டையாக திட்டுவான். ஆனால் வாழ்க்கையில் படித்து முடித்து ரோட்டில் திரிஞ்சு ஒரு வேலையை பிடிச்சி போய் உக்காந்த உடனேயும் உங்க காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவா. என்ன நீங்க நம்புங்க. that will happen a day. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. don't expect any immediate results from this generation. அதுக்கு ஒரு அப்பாவின் மனசு வேணும். நீ என்னவா வேணாலும் ஆயிக்க, ஆனா நீ நல்லா இருந்தா போதும் நினைக்கக்கூடிய ஒரு தந்தையின் மனசு தான் ஒரு ஆசிரியருக்கு தேவைப்படுகிற மனசு. if you expect some reciprocation or recognition from the students, it is not, that's not going to work. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு சங்கடமா இருக்கலாம். இது துரோகம் இல்லையா, மாணவர்கள் இப்படி பொறுப்பற்று இருக்கலாமா, நீங்களும் அப்படி தான் இருந்தீங்கிற தகவலை உங்களுக்கு சொல்ல நான் பிரியப்படுறேன். இன்னைக்கு பல பேர் டீச்சராக இருந்தாலும் கூட நீங்கள் எல்லாருமே கூட உங்கள் டீச்சர் எல்லாத்தையும் திட்டிட்டு தான் டீச்சராக வந்திருக்கீங்கிற விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அகெயின், சண்டேல கிளியாத சட்டை எங்கே இருக்கு? அப்போ சண்டேல சட்டை கிளியும். ஆனால் தந்தையான பிறகு தந்தையை ஒருவன் உணர்ந்து கொள்வதை போல எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் ஒரு பிள்ளை பெற்ற பிறகு தான் எங்கள் அப்பா மேலே எனக்கு பயங்கர பாசம் வந்துருச்சு. இவ்வளோ பெரிய விஷயம், என் அஃபோர்டபிலிட்டிக்கே நான் இவ்வளோ செய்கிறேன். அவர் சொத்தே விற்கக்கூடாதுமாங்க இல்லையா, பூர்வீக சொத்தை விற்பதை ரொம்ப தப்பாக பார்ப்பாங்க. எங்கள் அப்பாலாம் எல்லா பூர்வீக சொத்தையும் விற்றுவிட்டார். பிள்ளைகளுக்கு இல்லாமல் என்னத்துக்குடா அப்படிம்பார். எங்கள் வீட்டில் விருதம் கிடையாது, கரிநாள் கிடையாது, அஷ்டமி கிடையாது, நவமி கிடையாது, ஒரு கருமம் கிடையாது. ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளை வர்ற அன்னைக்கு கறி சோறு இதுமான கரிநாளா போடே அப்படின்றார். சாமியே பிள்ளைக்கு அப்புறம் தான். அந்த லெவல் தான் அப்பா லெவல். அப்படிதான் இருக்கணும் ஒரு ஆசிரியர். அந்த மனதை கை கொள்ளுதல் அவசியம். அதுக்கு உங்க மனுஷங்க மேல உங்களுக்கு பிரியம் வேணும். உங்களுக்கு சாதகமா பேசாட்டியும் கூட நான் கோபமா உங்ககிட்ட பேச பயப்படவே மாட்டேன். காரணம், நீங்க என்ன திட்டினாலும் உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியும். ஏதோ ஒரு இடத்துல அண்ணன் கரெக்டாக தாண்டா சொல்லுவான் அப்படின்னு அவங்க நம்புவாங்க, நான் நம்புறேன். அது அந்த அவர்கள் மீதான பிரியம். அந்த பிரியம் இருக்கிறப்ப நீங்க தோத்தே போக மாட்டீங்க. அதுதான் இந்த டிஸ்க்ளைமர்லாம் சொல்லி போடுறது. உங்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம், நான் வரல, நல்லவனா இருக்கத்தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு. என் தொலைக்காட்சி வழியாக கிடைத்திருக்கக்கூடிய வசீகரத்தின் அடிப்படையில் உங்களை அப்படி தட்டி விட்டு கூட நான் கைத்தட்டு வாங்கிட்டு போயிடலாம். தட்ஸ் நாட் த ஜாப். இந்த இடம் நீங்கள் எனக்கு கொடுத்தது தான். இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு தான் நான் விசுவாசமாக இருக்க வேண்டும். எது சரியோ அதைத்தான் நான் சொல்ல வேண்டும். அது அப்போ கசந்தாலும் வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப அவன் கரெக்டாக தான் சொன்னான் அப்படின்னு தெரியும். அதனால் பயப்படாதீங்க. இன்னைக்கு இந்த உண்மை ஜெயிக்காட்டியும் நாளை ஜெயிக்கும் நம்புங்க. 4 பேர் நம்மளை திட்டிடுவான்னு கவலையெல்லாம் படாதீங்க. அதெல்லாம் வேண்டாம். அவன் திட்டுறதுக்கோ பாராட்டுறதுக்கோ இந்த வேலையை நீங்கள் பார்க்கல. மறுபடியும் ஸ்கொயர் ஒன். அண்ணா அவர்கள் சொன்னதை தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த நாட்டிற்கு நிரந்தரமான செல்வத்தை தேடி தருகிறவர்கள் யாராவது இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆசிரியர்களே. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஞானத்தாயாக இருங்கள். 3 பேருக்கு பிரிச்சுருமா? முதல் முக்கியமான விஷயம், ஆசிரியர்களுக்கு தயவுசெய்து ஞானத்தாயாக இருங்கள். வகுப்பில் 5 நிமிடமாவது ஒதுக்கி சுயமரியாதை மற்றும் சமூக நீதி குறித்த புரிந்துணர்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துங்கள். 3வது, எது சரியோ அதற்காக பேரண்ட்ஸ்கிட்டையும் மேனேஜ்மெண்ட்டையும் போராடுங்க. 4வது, எதிர்த்து பேசுகிற குழந்தைகளை சப்ரஸ் பண்ணிடாதீங்க. 5வது, ஒரு தனித்திறமை அவனிடம் இருக்கும் பட்சத்தில் அவனை தூக்கி கொண்டு வாங்க. அவனை சமூகத்தின் மிக முக்கியமான பிரஜையாக மாற்றுங்க. ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் படிக்கிறவங்க தயவு செய்து பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள். ஐஏஎஸ் என்கிற பேரை பின்னால் சேர்த்துக்கணுங்கிறதுக்காக படிக்காதீங்க. மக்கள் அருகிருந்து பணி செய்யும் மாபெரும் வாய்ப்பு என்ற மன உணர்வோடு அதை படியுங்கள். ஒரு பக்கம் டாக்டர் சீட்டை நம்மளுக்கு குறைச்சானுங்கன்னா இந்த பக்கம் ஐஏஎஸ்ல ஏறி அடிங்க. அவன் எந்த பக்கம் அடித்தாலும் நம்ம வெளியில் வந்துக்கிட்டே இருப்போம். தமிழனுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு காட்டுறதுக்காக நீங்கள்லாம் படித்து இந்த சமூகத்தை வழிநடத்தணும். சின்ன பிள்ளைங்களுக்கு தயவு செஞ்சு பொய் சொல்லாதீங்க. பாயிண்ட் நம்பர் 1, தப்பு நடந்தால் தட்டி கேட்க யோசிக்காதீங்க. யார் எவ்வளோ உங்களை சொன்னாலும் சரிதான், உங்களுக்கு நியாயமாக கேட்குற கேள்வியை கேளுங்க. கேட்குறவன் தான் ஜெயிப்பான். கேட்போம், ஜெயிப்போம். இந்த 2 வார்த்தையும் அரசியலாக இருந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தவருக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். எல்லாம் எழுந்து நின்று ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம்.